Hello friends, welcome to Python Tamil tutorial part 5. நான் சீனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக இந்த ஆப்ரேட்டர்ஸு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு எப்படி புதுசாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நார்மலாக நம்ம இங்கே தான் எல்லா ப்ரோக்ராமையும் எழுதணுமா அப்படின்னாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது நியூ விண்டோ அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. தெரியுதுங்களா? இந்த விண்டோவில் நீங்கள் சின்ன ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுகிறேன். பிரிண்ட்டு அப்படின்னு போட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டு என் பேர் சீனு அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் இங்கேலாம் ரன் பண்ணி பார்க்க முடியாது. இதை நம்ம சேவ் பண்ணணும். முதல்ல சேவ் பண்ண பின்னால் தான் ரன் பண்ண முடியும். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைரக்டரி சேவ் பண்ணிக்கோங்க. லைப்ரரியில் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னால் நேம் எழுதிருங்க. இந்த 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 டுட்டோரியலோட முக்கியமான அங்கமே இது தான். அதாவது நீங்கள் உங்கள் நேம் போட்டு .py அப்படின்றது கன்ஃபார்மாக போட்டோன்னு, ஏன்னா பைத்தன் அப்படின்றது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். பழைய வெர்ஷன்லாம் அது மாதிரி செட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் சொன்னேன். .py அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் ஆயிரும். அது கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னில் போய்ட்டு ரன் மாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா? அதாவது ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி சீனு அப்படின்றத ரன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும். அதில் நான் இந்த சேவ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் நீங்கள் இங்கே பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்கே போய் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் டாக்குமெண்ட்டில் அந்த ப்ரோக்ராம் போய் சேவ் ஆகிருக்கும். இதே நீங்கள் Windows 7 நான் சொன்ன மாதிரி வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் போய் டைரெக்டாக கிளிக் கொடுக்கும்போது பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ரோக்ராமிங் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது சாரி, இது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. நான் வந்து டாக்குமெண்ட்டில் போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ டாக்குமெண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா சீனு அப்படின்றது வந்து சேவ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? அதாவது இந்த ஃபோல்டர் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணது. நான் புதுசாக ஒரு ஃபோல்டரில் போட்டுடுறேன். பார்த்திங்கன்னா சீனு அப்படின்றது பைத்தான் லாங்குவேஜ், அதுக்கான ஒரு சிம்பிளோடு சேவ் ஆகிருக்கு. இது நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து கமாண்ட் ப்ரொமோட்டில் வியூ ஆகும். அப்புறம் நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமோ அது வந்து காட்டும். நீங்கள் வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.